ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் இந்திரா படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஒரு சில சம்பவத்தால் அவர் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கார். இதனாலேயே மன உளைச்சலில் பயங்கரமாக சரக்கடிச்சு கடைசியாக பார்த்தா அவருக்கு கண்ணு போயிடும். இன்னொரு பக்கம் சிட்டியில் ஒரு சைக்கோ கொலைகாரன் எல்லாத்தையும் கொலை செஞ்சு அவங்களுடைய கையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த கேஸ் அப்படியே போயிட்டுருக்கு. போலீஸ் இந்த கேஸை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. அவங்களுடைய கையும் வெட்டப்பட்டு அப்படியே காணாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சைக்கோ கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாத நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃபுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க நான் குழலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இறுதியில் உண்மையிலேயே ஹீரோடைய ஒய்ஃபை கொண்டது யார், ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்களை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அது கிளைமேக்ஸ் வர யாரா அந்த கொலையை பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பதப்பதைக்க. இந்த படத்தில் ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க, சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி ஹீரோடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி இப்படின்ட்டு வர்றது, அதுக்கப்புறம் பார்வையிலேருந்து அப்படி பரிதவிக்கிற காட்சி, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஹீரோயினும் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் மனசில் நிற்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வில்லன்னு சொல்லி ஆகணும், வில்லன் சும்மா மிரட்டியிருக்காங்க. இப்படி படத்தை நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு விசுவலை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வழக்கமான படம் போல் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க டைம் எடுத்துக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி படத்துடைய பியூஜிஎம் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல வசனமே புரியாத மாதிரி பியூஜிஎம் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.